அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஜாதகப்படி ஒருத்தருக்கு காதல் திருமணம் அதுக்குண்டான அமைப்பு இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கான ரூல் என்ன அப்படின்னா, திருமணம் அப்படின்னாலே நம்ம 7ஆம் பாவத்தை தான் எடுத்து பேசுவோங்க இல்லையா. இப்போ 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டிச்சுன்னா ஜாதகருக்கு திருமணம் உண்டு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். எது போல் அப்படின்ற விஷயம், இப்போ திருமணம் அப்படின்றது காதல் திருமணம்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து திருமண தகவல் மையத்தில் பதிவு பண்ணி அது மூலம் வர நம்ம ஒரு விஷயம் இருக்குது. அல்லது நம்முடைய சொந்தத்திலே இருக்கக்கூடிய மாமன் பொண்ணு அத்தை பொண்ணுன்ற வகையில் திருமணம் பண்ணிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. தொழில் பழக்கம், இது லவ் மாதிரி சொல்ல முடியாது. நம்ம வேலை செய்யக்கூடிய அதே கேட்டகரியில் அவங்களும் வேலை செய்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம பர்டிகுலராக பேசக்கூடிய விஷயம் காதல் அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் பேச போகிறோம். அப்போ 7ஆம் பாவத்து உபநட்சத்திரம் எந்த ஜாதகருக்கு 5வது வீட்டை குறிக்காட்டுதோ, 5வது வீடு வந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் உண்டு. சரிங்களா. இப்போ இந்த ஜாதகத்திலே பாருங்கள், 7ஆம் பாவ உபநட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா ராகுவா இருக்குதுங்க. சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் பாவத்துக்குள்ளே இந்த டிகிரி டு இந்த டிகிரி, இந்த 7ஆம் பாவத்துக்குள்ளே கேதுன்ற கிரகமும் இருக்குது. அதையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அப்போ 7ஆம் பாவ உபநட்சத்திரம் ராகுவா இருக்கிறதால அந்த ராகுவோடைய குறிக்காட்டி பாருங்கள் 5வது வீட்டை குறிக்காட்டுதுங்க. சரிங்களா. 5வது வீட்டை குறிக்காட்டுறதால அப்போ இந்த ஜாதகருக்கு காதல் அப்படின்ற விஷயம் இருக்குது. காதல் திருமணத்துக்கு உண்டான சூழலை ஏற்படுத்தி காட்டுது. அதே மாதிரி இந்த 7ஆம் பாவத்துக்குள்ளே கேதுன்ற கிரகம் இருக்கிறதால அந்த கேதுவோடைய தொடர்புகள் நம்ம எடுத்து பார்க்குற போது 6, 7, 10 பர்டிகுலராக 6, 10 வந்திருக்கிறதால வேலை செய்யக்கூடிய தன்மை, அந்த தொழில் அமைப்பு, வேலை சார்ந்த சூழலில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணு அவங்கள காதல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பிறந்தது ஒரு கேஸ்ட்டாக இருக்கும், வேறு கேஸ்ட்டில் போய் கல்யாணம் பண்ணுறது, இந்த ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அது எல்லாமே இந்த ராகு கேதுவோடைய தொடர்புகள் உள்ள லிங்க் ஆகணும். இப்போ இந்த ஜாதகர் பாருங்கள், 7ஆம் பாவ உபநட்சத்திரமும் ராகுவாக இருக்குது, 7ஆம் பாவத்துக்குள்ளும் கேதுவாக இருக்கிறதால இவர் பிறந்தது ஒரு வகையான கேஸ்ட்டாக இருக்கலாம். சரிங்களா. ஆனால் இவர் திருமணம் செஞ்சுக்க போகிற அந்த பெண் அப்படின்றது என்டர்லி இவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கக்கூடிய தன்மையில் தான் ஒரு வேறு கேஸ்ட்டு, வேறு வகையான ஒரு கலாச்சார தன்மை கொண்ட பெண்ணாக தான் அமைவாங்க அப்படின்றதையும் நம்ம ஜாதகப்படி ரொம்ப எளிமையாக பார்க்கலாம். காதல் அப்படின்னாலே 7ஆம் பாவ உபநட்சத்திரம் 5வது வீட்டை குறிக்காட்டினா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி காதல் வயப்பட்டு இருக்காங்களா அப்படின்றது நம்ம கொஞ்சம் 5ஆம் பாவத்தை செக் பண்ணி பார்க்கணும். 5ஆம்